ஆனா நான் உனக்காக இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துடாது. கிட்டத்தட்ட உனக்கு என் லைஃபை நான் அர்ப்பணிச்சிருக்கேன். என் உயிரை பணைய வச்சு உனக்காக நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். இப்ப வரைக்கும் உனக்காக என் குடும்பத்தோடய பெருசா ஒட்டாம உனக்காக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு அப்புறமும் நீ வேற ஏதாவது செஞ்சா அது நீ எனக்கு பண்ற துரோகம். என்ன என்ன சொன்ன? நான் உனக்கு துரோகம் பண்றேன்? ஏண்டா கபிலா, என்னடா வர வர இப்படி மொக்கையா பேச ஆரம்பிச்சிட்ட? ஏண்டா உன்னை விட வயசுல பெரியவன், எனக்கே நீ பேசுறத கேட்டா சிரிப்பு தான் வருது. இப்ப புதுசா வர சின்ன பசங்கள்லாம் இத கேட்டா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? கேவலமா நினைக்க மாட்டாங்க? இப்ப வரைக்கும் நான் சொன்ன ஒரு விஷயத்தை கூட நீ உருப்படியா செஞ்சதே இல்ல. சொல்ல போனா நீ எதுக்குமே ஆகாதவன்னு தெரிஞ்சும் உன்னால இவ்வளோ லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் உன்னை எதுவுமே பண்ணாம இவ்வளவு நாள் மன்னிச்சு விட்டன்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி, எங்க நீயே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாடுறா. வர்மா கிட்ட இந்த அளவுக்கு மக்கார் பண்றவன் யாராவது இருக்க முடியுமா? ஆனா நான் ஆரம்பத்திலேயே நீ என்னெல்லாம் பேசுவேன்னு கெஸ் பண்ணி வச்சனோ அதெல்லாத்தையும் ஒண்ணு விடாம கரெக்டா பேசிட்டேன். ஆனா என்னன்னு தெரியல கபிலா, உன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே இருக்கு. இப்ப கூட உன்னை மன்னிச்சு விடலாம் தோணுது. ஆனா அது எனக்கு இல்ல ஆபத்தா முடியும். அப்பா தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. நான் என்ன பண்றது சொல்லு? லூசு கபிலா, நான் ஒன்னும் இல்லாத விஷயத்த சொல்லல. உன் அப்பன் பண்ணதை தான் சொன்னேன். நான் சொல்றது கொஞ்சம் முழுசாதான் கேள. இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்க்காம வேற ஏதோ பேசிட்டு இருக்க. சொல்லி தொலைடா. லைவ் டெலிகாஸ்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வேற எதுவும் பண்ணவும் முடியாது. இந்நேரம் லைவ் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இப்ப வேற வழியே இல்ல. முடிஞ்ச வரைக்கும் தான் சமாளிக்க முடியும். சீக்கிரம் அந்த லேடியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய் உண்மையை சொல்ல வைக்கணும். நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இதுக்கு தாண்டா நான் எதுவுமே வேண்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா? அந்த லேடி எங்க இருக்கானே தெரியாம எப்படி அவளை கண்டுபிடிச்சு கூட்டு வர முடியும்? அவளை அப்படி பேச சொன்னது வர்மாடா. இப்ப அந்த லேடி வர்மாவோட கண்ட்ரோல்ல தான் இருப்பா. இருந்தா என்ன, நீ போய் அவளை எப்படியாச்சும் கூட்டு வா. என்னது? என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? யாரு? நானு. சரி சொல்லு. முதல்ல அந்த வர்மா எங்க இருக்கான்னு எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே நான் கண்டுபிடிச்சாலும் நான் எப்படிடா அவனை தாண்டி அந்த லேடியை கூட்டு வர்றது? முடியாதுதான். ஆனா செஞ்சுதானே ஆகணும். ஒண்ணு தெரிஞ்சிருச்சுடா. எது எப்படியோ உனக்கு என்ன பழி வாங்கணும் அதானே நல்லா தெரியும்டா. இதான்டா உன் ஆசை, எனக்கு தெரியும். இத பாரு கபிலா, நான் தெளிவா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்றேன். லைவ் வேற ஸ்டார்ட் ஆயிடும். டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்குடா. ஏன் நீ என்ன பண்ற? நான் மட்டும் எதுக்குடா ரிஸ்க் எடுக்கணும்? டேய், நீ பண்ணாம வேற யார் பண்ணுவா? நீதானே அவர் உன்னோட அப்பா. உனக்கு மட்டும்தான் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பல்ல. அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கும் தானே இருக்கு. இங்க பாரு கபிலா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ நீ அந்த லேடியை கூட்டிட்டு வந்துருவேன்னு தோணுது. அதனால நான் மவுண்ட் ரோட் செகண்ட் ஸ்ட்ரீட் கிட்ட வெயிட் பண்றேன். நீ அந்த லேடியை கூட்டிட்டு அங்க வந்துரு. நான் எப்படி? டேய் பைத்தியம், முட்டாள் 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 முட்டாள். நான் எப்படி அந்த வர்மாவை மீறி அந்த லேடிய? ஐயோ, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நான் எப்படி இந்த பொம்பளை கூட்டிட்டு வர முடியும்? அதுவும் அந்த வர்மாக்கு முன்னாடி போய் நின்னு. சார், கபிலனால அந்த லேடியை கூட்டு வர முடியுமா? அவன் நினைச்சா கண்டிப்பா முடியும். எனக்கு தெரிஞ்சு அவன் உள்ளதான் இருக்கணும். அந்த லேடி இங்க இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்து அவளை கூட்டிட்டு வெளியே வருவான். சரி, நம்ம இங்க இருக்க வேண்டாம், மவுண்ட் ரோட் போயிடலாம். வாங்க. ஓகே சார். So 17 செப்டம்பர் அன்னைக்கு உதய பெருமாள் மாமா ஊர்லயே இல்ல.
முதல் நாள் நைட்டு 7 மணிக்கு அமெரிக்காக்கு ஃப்ளைட் ஏறினவரு எப்படிங்க அடுத்த நாள் காலையில சென்னை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து அந்த சாந்திங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிருக்க முடியும்? இது உதய பெருமாள் மாமா அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வந்த டிக்கெட். இதுல டேட்ட பாருங்க, 25 செப்டம்பர்னு போட்டிருக்கு. அதாவது அமெரிக்காக்கு கான்ஃபரன்ஸ் போன உதய பெருமாள் மாமா கிட்டத்தட்ட 1 வீக் அப்புறம் தான் இந்தியாவுக்கே வந்திருக்காரு. இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே அந்த லேடி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியும். இதோ அவங்க என் மாமாவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எடுத்த போட்டோன்னு காட்டினாங்க. அப்படியே இதையும் பாருங்க. இங்க இருக்கிற டேபிள்ல ஒரு ஸ்மார்ட் போன் சார்ஜ் போட்டிருக்காங்க பாருங்க. 1996ல நம்ம ஊர்ல செல்போன் புழக்கம் அந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் போன் எப்படி அப்பவே வந்துச்சு? எஸ், இதுல இருந்தே நல்லா தெரியுது இந்த போட்டோவை மார்ஃபிங் பண்ணிருக்காங்கன்னு. உதய பெருமாள் மாமா எலெக்ஷன்ல நிக்கிறது பிடிக்காம அவர் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் யாரோ இப்படி ஒரு டிராமாவை நடத்திருக்காங்க. அப்படியா? சரி வருமா, நான் பாத்துக்கிறேன். தோ தோ இப்பவே கூட்டு போறேன். அப்படியா? தோ தோ உடனே கிளம்புறேன். வருமா இங்க எடுத்துட்டு எதுக்கு ஃபோன் பண்றாரு? அண்ணன் இங்க இல்லையே, எப்போ கிளம்பி போயிட்டாரே. ஓ, அதனால தான் எனக்கு கால் பண்றாரா? டே 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 கபிலா, எங்க போற? டேய், போலீஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களாண்டா. அதான் வருமா எனக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அந்த லேடியை வேற இடத்துக்கு மாத்த சொன்னாரு. டேய், என்னடா எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க, போலீஸ் வந்துட போகுது. கிளம்புங்க. என்னடா? சீக்கிரம் வாங்க, போலீஸ் தேடுது. வாங்க போலாம். ஐயோ சார், நான் அப்படி பேசுனதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வாங்க போலாம். வாங்க. நீங்களும் இன்னும் கிளம்பலையா? சீக்கிரம் கிளம்புடா, போலீஸ் வரதுக்கு முன்னாடி. நான் கூட்டிட்டு போய் லொகேஷனை ஷேர் பண்றேன். அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. வாங்க வாங்க. என்ன இவன் பாட்டு கூட்டு போறான்? டேய், அவன் உங்களை மட்டும் இல்லடா, என்னையும் சேர்த்து ஏமாத்திருக்கான். போங்கடா, போய் சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்க. போங்க. சரிங்கண்ணே.